அனைவருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனையா அவர்களுக்கும் இந்த வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்றெல்லாம் உட்காந்துருக்கோம். எல்லாருமே ராஜேஷ்குமார் பேசிட்டு போயிட்டாங்க. வருங்களாமே ராஜேஷ்குமார் பேசினா இப்போ ராஜேஷ் என்ன பேசுவான்னு தெரியல எனக்கு. எல்லாம் சுமார் 4th கேர் 5th கேர் போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் பிரபாகர் இன்னைக்கு பொங்கிட்டார். இன்னைக்கு P2 இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த ட்ரெண்டிங் பாங்கல ஒரு இந்த ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டர். கெட்டப்பு கரெக்டாக இருக்குது சார். ஆமாம், உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, மலையா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் பெறதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும். இங்கே இருந்தால் தெரியாது. நீங்கள் ஆதகப்படாதீங்க, பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடியாள மாதிரி நடித்தவர் தான். அப்புறம் ரேவடி வந்தார், அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ண நடித்தார். அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தார், இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சினேகர் சார் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்னடா அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், பரப்படாதீங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் திறமெல்லாம் கட்டார். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர்கள் கொண்டுதான்னு நினைக்கிறேன். பாவிகள் கொண்டு ஆவிகள் ஆளுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனால் பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒன்று தான் நம்மளுக்கு. நம்ம மாண்டூர் தற்காவை பார்த்தா அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவம் தான். நிறைய பேர் கை கட்டுவாங்க, கை குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவது இயேசுவாது சிவனாவது எல்லாம் ஒன்றுன்றான். பிரிவினைன்னு பேசும்போது தான் நான் அல்லாடா, நான் இயேசு, நான் பிள்ளையாரு, நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க. அது வேறு அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லா தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சினேகன் சார், கவிஞர் சினேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய் ஹீரோயின். அப்போல்லாம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும். இந்த எனக்கா அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுத சொல்லும்போது நான் ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக ஒரு பார்த்துறேன் அப்படின்ட்டு இருக்கார். சரி, ஓகே, கவிஞர் விருப்பப்படுறேன்ட்டு பாம்பேக்கு வைரம் சார் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஐஸ்வர்யாட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தோட கவிஞர் சொன்னா நான் கேட்டேண்ணா. ஒருத்தர் முந்திக்கிட்டு இல்லைனால அது இருக்குன்னு அர்த்தம். அவரு குற்ற உணர்வு உறுத்துவதனால தான் டக்குனு ஆகுறாரு. நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ ஐஸ்வர்யா பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே வேக்கிற அளவுக்கு அதிசயமே அதிசய அளவுக்கு அதை வர்ணிச்சார் வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யா வேந்துட்டாங்க, இப்படி ஒரு கவிஞரான்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு.
தேவா சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர். என்ன சுச்சுவேஷன் சார்? அந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார், நான் டியூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சிநேகன் கவிஞர் தான். அவர் கூப்பிட்டுருவோம். சுச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சிநேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. அஸ்மிதா அப்படின்ட்டு. நான் ஒரு பார்த்துக்கிறேன் சார், அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல. சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறாரு, இப்போ அஸ்மிதா அறிமுகத்துக்குவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிகிட்டு. டேரக்டருக்கு வேறு வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க, இவங்க தான் அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே வரி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும், செய்யாத சேதாரம், நான் தான் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வரும்போது சொல்கிறான் வரிய. அந்த அளவுக்கு எங்கள் கவிஞர். நீங்கள் எல்லாம் பாருங்க, ஃபஸ்ட்டு அவர் வந்து இல்லை இல்லைங்கும்போது இருக்குன்னு ஆசைப்படுறேன். இப்போ இது கதைங்கிறாரு. என்ன இதுதான் நான் என்ன கேள்வி வந்திருக்கேன், நான் சும்மா ஆடியோஸ் வர மாட்டேன். என்ன இது கதை, என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு, பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா, எல்லாம் விசாரிச்சு நான் ஆடியோஸுக்கு வருவேன். அப்போ இந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும் எனக்கு. இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிப்படுறது சகோதரி தான், எல்லாரும் சகோதரி தான் அவங்க. ஆனால் ஸ்ரீனிவாசர் ஒரு ஆதங்கம், எப்படி சம்பத் ராமுக்கு சொன்னமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞருடைய வழி திசை மாறிடும். நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளுடைய திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையுல வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சில்க் சிந்தா அவர்கள் நெருக்கி ஒரு 800 படத்துக்கு 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் சில்க் சிந்தானா அலைகள் ஓய்வில் தான் அந்த கேரக்டர் நம்ம ஞாபகம் இருக்குது. எத்தனை பேர் நடிச்சாரு அது, அந்த படத்தில் அவங்களுடைய திறமை அதான் ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அமையும். ஆமாம், இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது, நம்பிக்கையோட இருக்க. தேனிசை தென்றல் தேவா சார், அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கிறோம். அவரை ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயிலில் வந்து 400 ரூபா 500 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போகிறவன். எவன் தர்ம தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஊர்ந்து போகிறானோ அவன்தான் இறைவனை உருகி நினச்சி அப்படி சுமந்துட்டு போகிறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும், ஆனால் போயிடுவான். ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கனாலையோ ஆண்டவன் காட்டுன்னு அங்கேயே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒன்று தான், தூரம் இருக்கும் ஒன்று தான். அப்படி எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தா தான் அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான், எந்த மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறானோ, பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வையில் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசுர ஏன் அதிசயம் அற்புதம் சொன்னா, அவர் ஒரு பக்கம் பாட்ஷா, அண்ணாமலை, பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷாவுக்கு இசையமைப்பார், மறுநாள் பார்த்தா புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார். தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமாக பார்த்தவர். ஒரு புது ப்ரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் யாருன்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னா ஒரு இசையமைப்பாட்ட அப்பாயின்ட் வாங்க முடியாது, இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா நோ அப்பாயின்மெண்ட். இங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்குது சார். முதல்ல திரையுலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக
நானும் புது டேரக்டராக இருந்து வந்தவன் தான். எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார். 80-90களில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணால் தான் நடிப்பேன். அவர் மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், விஜயகாந்த், சத்யராஜ் எல்லாம் பக்கம் போயிட்டு இருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்போ 2 பேர் வளர்றாங்க சார், அடுத்த ஜென்ரேஷன். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித். விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெற்றி போகிற ஹீரோ ஆக்குனவர் தேவா சார். எல்லா படம் ஹிட்டு. இந்த பக்கம் அஜித், ஆசை, இன்னொரு படம் ஆசையில் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு போனோம். அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையின் தளபதி உருவாக்குனவர் தேவா சார். இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு P2க்கு தேவா சார் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தை வெளிப்படுத்தினாங்க. சினிமா உள்ள சூழ்நிலை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் தான் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேதனையான விஷயம். அப்போ தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்து. இந்த விழா எடுத்தோடனே 4th gear 6th gearன்னு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிஎம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார். அப்போ கூட அந்த வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார், எப்படியா படம் பண்ணி என்ன சார்பார். அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அவ்வளோ பதிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதலையும் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஆகிடும். தேடவே தான் இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பார், 4 பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10லேருந்து 15 பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு.
ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க, லிரிக்கல் வீடியோன்னு வரும் பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோடு இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம், மனுநதிங்கிற படத்துல தான் நான் அவரோட முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறமாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்ப எல்லாம் 2 பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லை. நான் இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில ஒரு நல்ல படத்துல, நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்பவுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒரு கதை வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம்? தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.